அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் 29ஆம் நாள், ஆங்கில மாதம் 12/4/2025 சனிக்கிழமை. இன்றைய திதி பௌர்ணமி திதி. இந்த பௌர்ணமி திதியில் வேள்வி சம்பந்தமான அனைத்து காரியங்களும், மங்களகரமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் ஏதாவது புதிய மருந்துகள் அல்லது புதிய பொருள்கள், ஏதாவது மார்க்கெட்டில் அறிமுகம் செய்யும் புதிய பொருட்களை டீலர்ஷிப் எடுப்பதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் விவசாயத்துக்கு தேவையான ஆயுதங்களை சரி செய்வதற்கும், பண்ணை தொழில்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்குவதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் திருமணம் சம்பந்தமான நிச்சயதார்த்தங்கள் செய்வதற்கும், திருமணம் சம்பந்தமான அனைத்து பேச்சுவார்த்தைகளும், நிலம் சம்பந்தமான அனைத்து பேச்சுவார்த்தைகளும் நடத்துவதற்கு இந்த பௌர்ணமி திதி உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் சிற்ப கலைகள் செய்வதற்கும், ஏதாவது ஒரு நிலம் கிரக பிரவேசம் செய்வதற்கும் இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. மேலும் ஏதாவது ஒரு ஆபரணங்கள் வாங்கி விற்பவர்களுக்கும் அல்லது புதிய ஆபரணங்களை வாங்குவதற்கும் இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. வேத பிரதிஷ்டை செய்வதற்கும் இன்று நல்ல நாளாக அமைகிறது. மொத்தத்தில் இந்த பௌர்ணமி திதியில் செய்யும் காரியங்கள் அனைத்தும் மிகவும் அற்புதமான காரியமாக அமைவதற்கான ஒரு சூழல் உருவாகும். இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம். இந்த ஹஸ்தம் நட்சத்திரத்தில் சீமந்தம் செய்வதற்கும், பெயர் சூட்டுதல், மேலும் வித்யா ஆரம்பம் செய்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. கும்பாபிஷேகம் சம்பந்தமான அனைத்து வேலைகள் செய்வதற்கும் இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. மேலும் ஏதாவது ஒரு கிரக பிரவேசம் சம்பந்தமான காரியங்கள் அனைத்தும், நீர்நிலைகளை உயர்த்துவதற்கான வேலைகள், வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஆகிய நீர்நிலைகளை உயர்த்துவதற்கான வேலைகள் அனைத்தும் செய்வதற்கும் இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. மேலும் இன்று ராஜ தரிசனம், அதாவது ஒரு முக்கிய பிரபுகரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் அது வெற்றி பெறும் நாளாக இன்று அமைகிறது. இந்த ஹஸ்தம் நட்சத்திரத்தில் இன்றைய சந்திராஷ்டமம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும், புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று சந்திராஷ்டமம். ஆக சதயம் நட்சத்திரக்காரர்களும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் கும்பராசி நேயர்கள் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது அவசியமாகிறது. இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை 1, 2, 3 ஆகிய 4 ஆகிய பாதங்கள் அனைத்தும் இந்த சந்திராஷ்டமம் இருக்கும் காலமாகவே கருதப்படுகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை, மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை, மாலை 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்கள் அனைத்தும் விவசாயம் சம்பந்தமான காரியங்கள் செய்வதற்கு உகந்த நேரமாக கருதப்படுகிறது. விவசாயம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல், விவசாயம் சம்பந்தமான பொருள்களை வாங்கி வைத்து விற்பவர்கள் இந்த கௌரி நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து செய்வது மிகவும் லாபகரமாக இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் விவசாய சம்பந்தமான கருவிகள் வாங்குவதற்கும், விவசாயம் சம்பந்தமான ஏதாவது ப்ரீ பிரைமரி ஒர்க், உழவு செய்தல் அல்லது பயிரிடுவதற்கு ஏதாவது முக்கியமாக முதல் கட்ட பணிகளை செய்வதற்கு இன்று ஏற்ற நாளாக அமையும் இந்த கௌரி நல்ல நேரங்கள். இன்றைய ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, குளிகை காலம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இந்த குளிகை காலத்தை பத்தி கொஞ்சம், இந்த முக்காலங்களையும், இந்த ராகு காலம், யமகண்டம், குளிகை காலை பத்தி ஒரு தனி வீடியோ போடலான் இருக்கேன். அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு எதுக்காக அந்த காலங்கள் சொல்றேன் என்பது உங்களுக்கு மனதில் புரியும். மேலும் வாரசோலை கிழக்கு, வாரசோலை
கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய சுபஹோரை நல்ல நேரங்கள் காலை 7 மணியிலிருந்து 7:30 மணி வரை, காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இன்று ஏதாவது ஒரு தற்காப்பு கலைகளை, ஆயுத பயிற்சி கலைகள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த ஆயுத பயிற்சி செய்வது இந்த சுபஹோரை நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து செய்தீர்களானால் பயிற்சி முழுவதும் மிகவும் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் இன்று ஏதாவது ஒரு கோயில்களுக்கு யாத்திரை செல்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த யாத்திரை செல்லும் போது இந்த சுபஹோரை நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து செய்வது அவசியமாகிறது. மேலும் விவசாய கருவிகளை ஏதாவது சீர் செய்வதற்கு இந்த சுபஹோரை நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து செய்வதற்கும், விவசாய கருவிகள் வாங்கும் போது இந்த சுபஹோரை நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து வாங்குவது மிகவும் அவசியமாகிறது. இன்றைய ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, சந்திரன், மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன், சூரியன், சனி பகவான். இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியில் இருந்து 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், உங்கள் ராசியில் இருந்து 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் இந்த சொந்த இடமாக இருப்பதாலும், மேலும் நிலம் சார்ந்து நீங்கள் ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். ஏதாவது வீடு கட்டுவதற்கு முயற்சி செய்பவர்கள் எதிர்பார்த்த இடத்தில் பொருள் உதவி கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது நிலம் பார்த்து அது விடை படியாமல் இருப்பவர்கள் இந்த காலகட்டங்களில் இன்று போய் நீங்கள் பேசினீர்களான அந்த நிலம் கரையம் ஆவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் ஏதாவது வெளியூர் வெளிநாடில் இருந்து வர வேண்டிய பண வரவு, ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு ஏதாவது பழைய பாக்கி ஏதாவது இருந்துச்சுன்னா இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். தாயாரின் மூலம் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஏதாவது பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். இந்த டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்கள் வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகிறது. மேலும் ஏதாவது வாடகை பணம், குத்தகை பணம் ஆகிய ஏதாவது எதிர்பார்த்த பண வரவு வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த மேசராசி நேயர்களுக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமதாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் இழுபறியில் இருப்பவர்கள் இந்த சேமதாரையில் போய் பேசினீர்களானால் திருமணம் சம்பந்தமான அனைத்து காரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். முக்கியமான ஒரு நபரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். அவர்கள் மூலம் இன்று நீங்கள் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய கடன் பிரச்சனை சிலருக்கு விஸ்வரூபமா எடுக்க வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். அப்படி நீங்க ஏதாவது கையில அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா முடிந்த அளவு இன்று கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இல்ல கையில எந்த அமௌண்ட் இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் கடனை அடிச்சிட்டீங்கன்னா அந்த கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு சூழல் உருவாகும். கடன்காரர்களோட பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக வாழ்வதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும் இந்த சேமதாரையில். மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் ஆரோக்கியம் சார்ந்து ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இந்த சேமதாரை உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று போய் நீங்க மருத்துவரை சந்தித்து தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் இந்த நோய் பூரண குணமாவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் இன்று ஒரு இசை, நாட்டியம் போன்ற பயிற்சிகள் கலந்து கொண்டு அரங்கேற்றம் செய்வர்களுக்கு இந்த சேமதாரை உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த சேமதாரையில் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெகு காலத்திற்கு நிலைத்திருக்க வேண்டிய காரியமாகவே அமையும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. முடிந்தளவு இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படி பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டால் பாதுகாப்பான பயணங்களை தேர்ந்தெடுத்து செய்வது அவசியமாகிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது நண்பர்கள்ட்ட ஏதாவது ஒரு கடன் உதவி கேட்டிருப்பீங்க, அது கிடைப்பதில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும்.
மேலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த விபத்து தாரையில். ஏதாவது விவசாயம் சார்ந்த கருவிகள் மூலம் சில ஏதாவது விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். பண்ணை தொழில் செய்வோருக்கு எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று நீங்கள் ஏதாவது எந்த வேலை செய்தாலும் அந்த வேலை சார்ந்து கருவிகளை பயன்படுத்தும் போது, பொருட்களை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பயன்படுத்தும் போது ஆகிறது. அந்த பொருள்கள் மூலம் சிலருக்கு ஏதாவது சில உபதைகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த விபத்து தாரையில். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் நீண்ட நாட்களாக ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த பண வரவு கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் ஏதாவது புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது பழைய கடன்கள் ஏதாவது கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் இன்னைக்கு போய் கேட்டீங்கன்னா பழைய பாக்கி எல்லாமே இன்று வசூலாவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சம்பத்து தாரையில். மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். அதை சார்ந்து இன்று சுப விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது வாடகை பணம் குத்தகை பணம் வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் கண்டிப்பாக வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். இந்த ரியல் எஸ்டேட் சேர்வர்களுக்கு எதிர்பார்த்த கமிஷன் தொகை, எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். இந்த மளிகை தொழில் பிசினஸ் பண்றவர்களுக்கும் எதிர்பார்த்த சில லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று வருமானத்திற்கு அதிகமான அதாவது தொழில் செய்தால் எந்த தொழில் செய்தாலும் அது உங்களுக்கு வருமானத்தை அதிகரிக்க வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சம்பத்து தாரையில். ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியில் இருந்து 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் சந்திர பகவானுடன் கேது பகவான் சேர்ந்து சஞ்சரிப்பதாலும் உங்களுடைய ராசி நாதன் 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதாலும் குழந்தைகள் மூலம் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். நீண்ட நாட்களாக படிப்பில் மந்தமாக இருந்த குழந்தைகள் இன்று படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். குழந்தைகளுக்கு வேண்டி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் நற்பலன்கள் கிடைப்பதற்கான காரியமாகவே இன்று அமைகிறது. மேலும் மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து அதன் மூலம் இன்று உங்களுக்கு சில பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து அதன் மூலம் இன்று உங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். இளைய சகோதரர்கள் மூலம் எதிர்பார்த்த சில லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அமைகிறது. மேலும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அனைத்து லாபங்களும் கிடைப்பதற்கான சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகிறது இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்ம தாரை. இந்த ஜென்ம தாரையில் அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை ஏதாவது செய்தீர்களானால் தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை இன்று கொடுப்பதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க கொடுத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் உருவாகும். ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் காலகட்டங்களில் நீங்கள் செய்யும் காரியங்களில் அனைத்திலும் சில தொந்தரவுகளும் சில இடர்பாடுகளும் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது ஏதாவது ஒரு சூரிட்டி போடுவதையோ தவிர்ப்பது அவசியமாகிறது. யாராவது இவரை எனக்கு தெரியும் சொல்லி ஏதாவது நீங்க யாருக்கையாவது ஒரு அறிமுகப்படுத்தி வச்சீங்கன்னா அவர்கள் மூலம் தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். திருமணம் சம்பந்தமான அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் இன்று தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த சில லாபத்தொகை குறைவாக இருப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். வண்டி வாகனங்கள் மூலம் சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது கூலிங்கான பொருள்கள் ஏதாவது சாப்பிடுவதை தவிர்ப்பது அவசியமாகிறது. ஏதாவது கூலிங்கான பொருள் இன்டேக் பண்ணிட்டீங்கன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் அல்லது ஏதாவது ஒரு வீசிங் சம்பந்தமான சில பிரச்சனைகள் அதை சார்ந்து சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு.
மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திர தாரை. இந்த பரம மைத்திர தாரையில் திருமணம் சம்பந்தமான அனைத்து வேலைகளையும் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த பரம மைத்திர தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரவேண்டிய தன வரவு வரவேண்டிய ஒரு சூழலில் வரும். மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு பாதையில் நின்று போன கிரைய வேலைகள் அனைத்தும் செய்வதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் ஏதாவது வீடு கட்டுவதற்கான முயற்சி செய்பவர்கள் இன்று ஏதாவது ஒரு பிளான் அப்ரூவல் அல்லது பேங்க்ல லோன் வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். மேலும் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு எதிர்பார்த்த சில நற்செய்திகள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த பரம மைத்திர தாரை. மேலும் அதை சார்ந்து வளைகாப்பு போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும், அதை சார்ந்து ஏதாவது தேதி குறிப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். ஏதாவது பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் வியாபாரம் சம்பந்தமாக இன்று பயணங்கள் மேற்கொள்ளுபவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் குடும்பத்துடன் சிலர் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழலும், அதை சார்ந்து புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த பரம மைத்திர தாரையில் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியில் இருந்து 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியில் இருந்து 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதாலும் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. இந்த வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த சில லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் இருந்தாலும் சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த மிதுனராசி நேயர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது தொழில் சம்பந்தமாக எந்த ஒரு முயற்சி செய்தாலும் அதில் வெற்றி உறுதியாகிறது. தாயாரின் மூலம் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் என்று உருவாகும். நீண்ட நாட்களாக ஏதோ ஒரு வீடு பேசிட்டு இருப்பீங்க, அந்த வீடுகள் நீண்ட நாட்களாக இழுபறியில் செல்ல வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். இன்னைக்கு போய் பேசுறீங்கன்னா அந்த நீங்கள் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். நீண்ட நாட்களாக ஏதாவது வாடகை வீடு தொலைவி கொண்டு இருப்பவர்களுக்கும் இன்று எதிர்பார்த்த இடத்தில் ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திர தாரை. இந்த மைத்திர தாரையை பொறுத்தவரை ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு சூழலும், மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் ஏதாவது இன்று பாதியில் ஏதாவது ஒரு முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகியும் 2ஆம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாமல் இருப்பவர்களும் இன்று எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். அதை சார்ந்து சுப விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அதிகமாக இருக்கிறது. இந்த சுப விரய செலவுகள் நீங்கள் செஞ்சீங்கன்னா, கையில காசு வச்சிருந்தீங்கன்னா, ஏதாவது ஜுவல்ஸ் எடுப்பதோ அல்லது ஏதாவது ஒரு நிலத்துக்கு அட்வான்ஸ் கொடுப்பதோ அல்லது குழந்தைகள் பேரில் டெபாசிட் போடுவதோ, அது குழந்தைகளுக்கு ஏதாவது ஃபீஸ் கட்டுவதோ அல்லது வாங்கிய கடனை திருப்பி கட்டுவதோ, இவை அனைத்தும் செய்தீர்களானால் அந்த அமௌண்ட் உங்களுக்கு உபயோகமாக இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். அப்படி நீங்க எதுவுமே செய்யாம வச்சிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். முடிந்தளவு இன்று சுப விரய செலவுகளை செய்து பழகிக்கிட்டீங்கன்னா இந்த மைத்திர தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரமாக நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் உருவாகிறது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. அப்படி என்கிட்ட கையில காசே இல்லைங்க, நான் எப்படிங்க சுப விரய செலவு செய்வேன் என்று இருப்பவர்களுக்கு சில கடன் வாங்கியாவது சில வீண் விரய செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். அப்படி வீண் விரய செலவுகளை செய்ய வேண்டிய தவிர்ப்பதற்காக ஏதாவது உங்களுக்கு முடிந்தளவு ஒரு யாத்திரைக்காரர்களுக்கு சிறு உதவி செய்தீர்களானால் அது வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். ஏதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கும் அல்லது ஏதாவது ஒரு கருணை இல்லங்களுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் உங்களால் முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களானால் அதுவே வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று தான தர்மங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாளாக அமைத்துக் கொண்டீர்களானால் வாழ்க்கையில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழல்
இன்று உருவாகிறது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடன் பேசுவது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. நீங்க சும்மா இருந்தா கூட உங்களை எமோஷன் ஆக்கி டென்ஷன் பண்ணி ஏதாவது உங்களை வாயை கின்றதுக்கான ஒரு சூழல் உருவாக்கும். முடிந்தளவு யாரிடமும் பேசாமலும் அமைதியாக இருப்பது அவசியமாகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களிடம் பேசும்போதும் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது. கடினமான வார்த்தைகளை முற்றிலுமாக தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்று பணி சுமையின் காரணமாக மூத்த அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். முடிந்தளவு இன்று எல்லோரையும் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. இன்று நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த வதைத்தாரையில் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. முடிந்தளவு இன்று கூடா நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது. திடீர் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களையும் குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்க பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் கொஞ்சம் கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில பிரிவினைக்கு வழிவகுப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அதாவது வீட்டுல கருவுற்ற பெண்கள் இருந்தார்களானால், வயதில் முதிர்ந்தவர்கள் இருந்தார்களானால், ஏதாவது உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வதை தாரையில். கடகராசி நேயர்களை, கடகராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சென்றிருப்பதாலும், உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருப்பதாலும், ராசிக்கு 3ஆம் இடத்திலேயே சென்றிருப்பதாலும், ராசியிலேயே செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் முயற்சியுடன் செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். மூதாதையர் சொத்துக்களில் வர வேண்டிய வருமானங்கள் அனைத்தும் நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே கிடைப்பதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். தந்தையாரின் மூலம் சில காரியங்கள் தீர்க்க முடியாத சில காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழல் மாறி தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கல்வியில் மந்தமாக இருந்த குழந்தைகள் இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த கடகராசி நேயர்களுக்கு. மேலும் இன்று தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளை பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்ப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும் இந்த கடகராசி நேயர்களுக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் சம்பந்தமான அனைத்து வேலைகளும் கொஞ்சம் முட்டுக்கட்டையாக இருப்பது இன்று தீர்ப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகிறது. மேலும் நீண்ட நாட்களாக சில தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். அரசு சார்ந்து ஏதாவது விண்ணப்பங்கள், ஒப்பந்தங்கள், அதாவது கான்ட்ராக்ட் அல்லது டெண்டர் சார்ந்து விண்ணப்பங்கள் போடுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. மேலும் சிலருக்கு ஏற்கனவே ஒப்பந்தங்கள் போட்டதற்கு சிலருக்கு ஏதாவது எதிர்பார்த்த சில நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது அரசு வேலை வேண்டி விண்ணப்பிப்பவர்களுக்கு இந்த சாதகத்தாரையில் விண்ணப்பித்தீர்களானால் இந்த விண்ணப்பங்கள் அனைத்தும் ரிஜெக்ட் ஆகாம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். மேலும் ஏற்கனவே ஏதாவது ஒரு இடமாற்றம் வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு கவுன்சிலிங் போன்ற சில நற்செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும், கேட்ட இடத்தில் இடமாறுதல் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமைகிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் அரசு சார்ந்து ஏதாவது உதவித்தொகை சார்ந்து விண்ணப்பிப்பவர்களுக்கு எதிர்பார்த்த சில நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தாரையில். மொத்தத்தில் இந்த சாதகத்தாரையில் நீங்கள் மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்தீர்களானால்
அது நடைபெறுவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக ஏதாவது வாரிசு சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழலும், அதை சார்ந்து ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. மேலும் ஏதாவது குலதெய்வம் சார்ந்து பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் தெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழல் உருவாகும். இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதக தாரையில். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் முடிந்த அளவு இன்று வீண் அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல்கள் மூலம் தேவையில்லாத உடல் உபதைகளும் மன சஞ்சலங்களும் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். இன்னைக்கு நீங்க வேலை பார்க்கும் இடத்தில் நண்பர்களே உங்களுக்கு ஏதாவது ஒரு எதிராக சில செயல்களை செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். மேலும் இன்று உங்களுடைய பர்சனல் விஷயங்களை தெரிந்தவர்களிடம் கூட இன்று நீங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது அவசியமாகிறது. மேலும் ஏதாவது வெளி வட்டாரங்களில் பொறுத்தவரை முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகுவது அவசியமாகிறது. அவர்கள் மூலம் இன்று உங்களுக்கு சில பொருள்கள் இழப்பு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் ஒரு முக்கியமான பொருட்களை எங்கேயாவது வைத்துட்டு கூட இன்னைக்கு அது எங்கேயாவது மிஸ் ஆயிடுச்சுன்னு அப்படி தொலைக வேண்டிய ஒரு சூழலும் இன்று உருவாகும். இன்னைக்கு ஏதாவது நீங்க எதிர்பார்த்த இடத்தில் ஏதாவது உதவி கேட்டிருந்தீங்கன்னா கேட்ட இடத்திலும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க சென்றீர்களானால் செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. குடும்பத்தை பொறுத்தவரை ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும் இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியில் இருந்து 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதாலும் தொழில் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் ஏதாவது ஒரு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு தடை தாமதங்கள் மூலமாகவே வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு. மேலும் இன்று 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதால் கொஞ்சம் நிதானத்துடன் யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. முடிந்த அளவு யாராவது மற்றவர்கள் இன்னைக்கு பார்த்தா உங்களை டென்ஷன் பண்ணி உங்களோட வாயை கிண்டுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். முடிந்த அளவு யாரிடம் பேசும்போது கொஞ்சம் கோபப்படாமல் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சில சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. மேலும் குடும்ப சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து அது வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். முடிந்தளவு இன்று எல்லோரையும் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று பணி செய்யும் இடங்களில் தன்னோட உயர் அதிகாரிகள் மூலம் தன்னோட உயர் அதிகாரி தன்னுடைய சூப்பர்வைசர் நம்ம யாருக்கு கீழே வேலை செய்யறோமோ அவர்கள் மூலம் இன்று நமக்கு ஏதாவது ஒரு பணி சுமை அதிகமாக இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. இருந்தாலும் இன்று எல்லோரையும் அனுசரித்து நீங்கள் வெற்றி வாகை சூட வேண்டிய ஒரு சூழலும் அமையும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேம தாரை. இந்த சேம தாரையில் மிகவும் ஒரு அற்புதமான தாரையாகும். நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களா அந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது வரன் பார்த்து வரன் அமையாமல் இருப்பவர்கள் இன்று எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழலும் அதை சார்ந்து சுப விரய செலவுகள் வர வேண்டிய ஒரு சூழலும் இன்று உருவாகும் இந்த சேமதாரையில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய கடன் பிரச்சனை இன்று சிலருக்கு விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். முடிந்தளவு கையில் ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த சேமதாரை ஆக்டிவேட் ஆகும் போது கடனை கட்டிட்டீங்கன்னா
கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேற்கொண்டு கடன் வாங்க முடியாமல் வசதி வாய்ப்புகள் வர வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சில நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த சேமதாரையில். மேலும் முக்கியமான ஒரு நபரை சந்தித்து அவர்கள் மூலம் இன்று நீங்கள் ஏதாவது ஒரு காரியங்கள் சாதிக்க வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும் இந்த சேமதாரையில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சில செயல்களை, அதாவது இசை, நாட்டியம் போன்ற பயிற்சியில் இருப்பவர்கள் இன்று ஏதாவது அதை சார்ந்து சில அரங்கேற்ற வேலைகள் செய்வதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த சேமதாரையில். பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள். இந்த விபத்து தாரையில் இரவு நேர பயணங்களையும் பாதுகாப்பு இல்லாத பயணங்களையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த வண்டி வாகனங்களை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். மேலும் இந்த நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு வண்டியை புக் பண்ணி டெலிவரி எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தால், புதிய வண்டி டெலிவரி எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் இன்று டெலிவரி எடுக்காமல் இருப்பதும் அவசியமாகிறது. ஏதாவது பழைய வண்டி ஏதாவது ஒர்க் ஷாப்ல ஏதாவது வேலைக்கு விட்டு இன்று டெலிவரி எடுக்காமல் நாளை எடுப்பது அவசியமாகிறது. இன்னைக்கு நீங்க ஏதாவது டெலிவரி எடுத்தீங்கன்னா, அந்த விபத்து தாரையில் டெலிவரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த மெக்கானிக் கூட சண்டை வர வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். அதனால கொஞ்சம் முடிந்த அளவு மேற்கொண்டு டெலிவரி எடுக்காமல் இருப்பதும் அவசியமாகிறது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சில எதிர்பார்த்த சில லாபங்கள் மந்தமாக இருக்க வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். சில வளர்ப்பு பிரயாணிகளால் தேவையில்லாத சில விரைய செலவுகளும் உருவாகும் இந்த விபத்து தாரையில். மேலும் எதிர்பார்த்த ஏதாவது ஒரு புரோகிராம் பண்ணி எதிர்பார்த்த சில புரோகிராம் பண்ணியிருப்பீங்க, இந்த வேலையை இன்னைக்கு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அது முடிப்பதில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்களும், ஹார்ஸ் ரைடிங் எடுக்கும் வீரர்களும், டிரைவிங் ஸ்கூல்ல டிரைவிங் கத்துக்க வேண்டிய இருப்பவர்களும் கொஞ்சம் பாதுகாப்பாக தன்னுடைய பயிற்சியை மேற்கொள்வது அவசியமாகிறது இந்த விபத்து தாரையில் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விபத்து தாரையை பொறுத்தவரை முடிந்த அளவு பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாளாக இன்று அமைந்தீர்களானால் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கன்னிராசி நேயர்களை, கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், உங்கள் ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிப்பதாலும், உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்ப்பதாலும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழல் மாதிரி எதிர்பார்த்த லாபங்கள் வர வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் மனைவியின் மூலம் சில தொழில் செய்பவர்களுக்கு, வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் வர வேண்டிய ஒரு சூழலும் இன்று உருவாகும். நண்பர்கள் மூலம் கேட்ட இடத்தில் உதவி கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகிறது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசியிலேயே சந்திரனும் கேது பகவானும் சஞ்சரிப்பதால் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு சிறு குழப்பங்கள் இருக்குமே ஒழிய மற்றபடி வேற எந்த ஒரு லாபத்திற்கு, தொழிலில் எந்த ஒரு லாபத்திற்கு குறைவு இல்லாமல் இன்று ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவே சொல்லலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் மனதில், அதாவது வருமானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாளாக இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக தொழிலில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வர வேண்டிய ஒரு சூழல் இன்று உருவாகும். மேலும் இன்று புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. நீங்கள் செய்யும் முதலீடுகள் அனைத்திலும் வருமானம் தரும் நாளாகவும் இன்று அமையும். நீண்ட நாட்களாக அதாவது வரன் அமையாதவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழலும், திருமணம் சம்பந்தமான அனைத்து பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு.
மேலும் திருமணம் சார்ந்து ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் இன்று உருவாகிறது. நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீண்ட நாட்களாக வர வேண்டிய குத்தகை வாடகை பணம் வர வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாடில் வர வேண்டிய கலெக்ஷன் அமௌண்ட் பாக்கிய அமௌண்ட்டுகள் தன வரவு இன்று வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். பழைய கடன்கள் எல்லாம் இன்று வசூலாக வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த சம்பத்து தாரையில் சம்பாதியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாளாக இன்று அமையும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மதாரை. இந்த ஜென்மத்தாரையில் அதாவது ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு குழப்பங்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு முற்றிலும் கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. நீங்க கொடுத்தாலும் திருப்பி வாங்க முடியாது, வாங்கினாலும் திருப்பி கட்ட முடியாத ஒரு சூழல் இன்று உருவாகும். இந்த வாய்மொழி வாக்குறுதி மூலம் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் வச்சுட்டீங்கன்னா அது பிற்காலத்தில் சிறு உபதைகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் இன்று வாய்மொழி வாக்குறுதி மூலம் ஏதாவது வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழலும் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது இன்று யாருக்காவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவது அல்லது சூரிட்டியை போடுவதையோ கொஞ்சம் யோசனை செய்வது அவசியமாகிறது. ஏன்னா ஜென்ம நட்சத்திர காலகட்டங்களில் அதாவது நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்திலும் தவறுகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். ஏன்னா புத்திகாரகன் ஜென்ம நட்சத்திரத்தை சஞ்சரிப்பதால் சிறு சிறு குழப்பங்கள் வருவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது திருமணம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தையும் தள்ளி போடுவது அவசியமாகிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் தள்ளி போடுவது அவசியமாகிறது. மேலும் வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த சில லாபத்தொகை குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த ஜென்ம நட்சத்திர காலகட்டங்களில். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பரம மைத்திர தாரை. இந்த பரம மைத்திர தாரையை பொறுத்தவரை மிகவும் ஒரு அற்புதமான தாரையாகும். இந்த பரம மைத்திர தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழல் உருவாகும். நீண்ட நாட்களாக திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தடை தாமதங்கள் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் பெண் பார்க்கும் படலம் மாட்களை பார்க்கும் படலம் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். சிலர் ஏதாவது காதல் திருமணங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகிறது. பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த கால்நடைகள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் வர வேண்டிய ஒரு சூழலும் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது இன்று நீண்ட நாட்களாக சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் அதை சார்ந்து ஏதாவது வீட்டுல சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகிறது. இன்று யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் கண்டிப்பாக தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பரம மைத்திர தாரையில் பக்காவா டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு கடனை கொடுங்க. இல்லாட்டி போன பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சூழல் மிகவும் குறைவானதாகவே இருக்கிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. தொழில் சார்ந்த வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளுபவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். மேலும் சிலர் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழல் உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு, அதன் மூலம் மகன மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று இந்த பரம மைத்திர தாரையில் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. இன்று ஒரு அற்புதமான நாளாக அமைவதற்கான ஒரு சூழல் உருவாகும். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியில் இருந்து 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதாலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகிறது. தொழில் சார்ந்து நீங்கள் ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பதில் குழப்பங்கள் இருந்தாலும் அதை சார்ந்து முதலீடுக்கு வேண்டி சிறு தொகை கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். முடிந்தளவு இன்று கடன் வாங்காமல் எந்த வேலை செய்தீர்களானாலும் பிற்காலத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தப்பிப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். அப்படியே கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தால்
பக்காவா டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு கடனை வாங்குங்க, டாக்குமெண்டேஷன் படிச்சு பார்த்துட்டு கடனை வாங்குங்க. இல்லாட்டி கடன் கட்ட முடியாத ஒரு சூழல் உருவாகும் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. மேலும் தொழில் சார்ந்து வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு சிறு தடை தாமதங்கள் மூலமாகவே கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகிறது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது பழைய கடன் பாக்கிகள் இருந்தால் வசூலாவதில் நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். மேலும் தொழில் சார்ந்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சில விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து செய்வது அவசியமாகிறது இந்த துலாம் ராசி நேயர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரையில் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழலும் மீதி 50% சிறு சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக ஏதாவது இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் தடை தாமதங்களாக இருப்பவர்கள் இந்த மைத்திரத்தாரையில் இரண்டாம் திருமணம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்திலும் வெற்றி தரும் நாளாக அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாமல் இருப்பவர்களும் இந்த மைத்திரத்தாரையில் நீங்கள் பேசினீங்கன்னா எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழல் உருவாகும். இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களும் சட்டப்படி விவகாரத்து ஆனவர்களும் திருமணம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் வெற்றி உறுதியாகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். அப்படி நீங்க சுப விரய செலவுகள் எதுவும் செய்யாம இருந்தீங்கன்னா அது வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழல் என்று அமைகிறது. இந்த வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று ஏதாவது ஒரு யாத்திரக்காரர்களுக்கு சிறு உதவி செய்தீர்களானால், உங்களால் முடிந்த அளவு சிறு உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாகவும் கோடி புண்ணியம் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மைத்திரத்தாரையில். முடிந்த அளவு ஏதாவது ஒரு கருணை இல்லங்களுக்கும் ஒரு முதியோர் இல்லங்களுக்கும் அல்லது கோயில் திருப்பணிகளுக்கும் ஏதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கும் முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களானால் இன்று இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது. விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் யாரிடமும் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவது அவசியமாகிறது. இந்த வதைத்தாரையில் எதிர்பார்த்த சில நல்ல காரியங்கள் அனைத்திலும் சில வம்பு வழக்குகள் தேடி வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. நீண்ட நாட்களாக நண்பர்களாக தான் இருப்பார்கள். இன்னைக்கு போய் ஏதாவது பேசுனீங்கன்னா தேவையில்லாத சில பேச்சுகளை பேசி தேவையில்லாத சில விவாதங்கள் பண்ணி சில எதிரிகளாக மாறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அக்கம் பக்கத்துல பொறுத்தவரை நல்லாதான் பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு போய் பேசுனீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளை எழுப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். முடிந்த அளவு யாரிடம் பேசும்போதும் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் இந்த வதைத்தாரையில் விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நண்பர்கள் மூலம் சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். முடிந்த அளவு கூடா நட்பை தவிர்ப்பது, தீய நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் திடீர் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பது அவசியமாகிறது இந்த வதைத்தாரையில் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது ஒரு கனரக வாகனங்களை இயக்கும் போதும் கனரக இயந்திரங்களை இயக்கும் போதும் இரவு பணியில் இருப்பவர்களும் கொஞ்சம் பணியில் கவனமுடன் இருப்பதும் அவசியமாகிறது. சிலர் பணியில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. உடல் சோர்வு காரணமாக பணியில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. இதன் மூலம் உயர் அதிகாரிகள் மூலம் சில பேச்சுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. அப்படி நீங்க ஏதாவது விட்டு கொடுத்து போகணும்னா தேவையில்லாத கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் வீட்டில் ஏதாவது கருவுற்ற பெண்கள் இருந்தார்களால் உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விருச்சக ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் இருந்து 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசிநாதன் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும் இன்று நீங்கள் தொழிலில் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும்.
தந்தையாரின் மூலமும் தந்தையார் வழி மூலமும் வர வேண்டிய சொத்துக்களின் மூலம் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகிறது. மேலும் முன்னோர்கள் சொத்துக்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில லாபங்கள் வர வேண்டிய ஒரு சூழலும் உருவாகிறது. வெளியூர் வெளிநாடு சார்ந்து ஏதாவது வர வேண்டிய பண பாக்கி வசூல் ஏதாவது வர வேண்டிய பாக்கி இருந்தா பாக்கி பணம் வர வேண்டிய ஒரு சூழலும் இன்று உருவாகும். குழந்தைகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகிறது. மேலும் நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். குழந்தைகள் வேண்டிய ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கும் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதன் மூலம் மன மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்தீர்களானால் அது நிகழ்வதாகவே இன்று அறியப்படுகிறது. அதை சார்ந்து சில வெற்றி வாகை சோட வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும் இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக ஏதாவது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தள்ளி போய்கொண்டு இருப்பவர்கள் எதிர்பார்த்த இடத்தில் நல்ல ஒரு வரன் அமைவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இன்று அமைகிறது. திருமணம் சார்ந்து ஏதாவது சுப விரய செலவுகள், நகை எடுப்பது போன்ற சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும் இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சிலர் அதாவது நீண்ட நாட்களாக கல்வியில் மந்தமாக இருந்த குழந்தைகள் இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழலும், சிலருக்கு ஏதாவது ப்ரமோஷன் வேற கிளாஸுக்கு ப்ரமோஷன் ஆக வேண்டிய ஒரு சூழலும் அமையும். மேலும் இன்று ஏதாவது அரசு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது மாறுதல் வேண்டி வேலை மாறுதல் வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும், அதை சார்ந்து கவுன்சிலிங் செல்ல வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும் இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது அரசு சார்ந்து புதிய டெண்டர்கள், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். ஏற்கனவே அரசு சார்ந்து ஏதாவது புதிய ஒப்பந்தங்களை வேலை பார்த்து நிலுவையில் இருக்கும் அமௌண்ட் இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகிறது. மேலும் அரசு உதவி தொகை சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அரசு சார்ந்து நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது இந்த சாதகத்தாரையில் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு எதிர்பார்த்த சில நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு மேம்படுவதற்கான ஒரு சூழல் அமைகிறது இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது குலதெய்வம் சார்ந்து ஏதாவது வேண்டுதல்கள் பரிகாரங்கள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் இன்று நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் தெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழல் உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் முடிந்தளவு அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. அலைச்சல்கள் மூலம் தேவையில்லாத உடல் உபதைகளும் தேவையில்லாத மன சஞ்சலங்களும் மன உளைச்சல்களும் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் இன்று முன்பின் தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகுவது அவசியமாகிறது. அப்படியே நீங்க பழகும் போது தேவையில்லாத அவர்கள் மூலம் சில உபதைகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த பிரத்யோக தாரையில். மேலும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த சில நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியரிடம் கொஞ்சம் ஏதாவது உங்களுடைய பர்சனல் விஷயங்களை மனவிட்டு பேசாமல் இருப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். இன்னைக்குதான் உங்களை ஏதாவது ஒரு ஏமாற்றுவதற்கு ஒரு சாதகமான ஒரு சூழல் உருவாகும். அதாவது போன்ல லோன் வாங்கி தரேன், இல்ல அது பண்ணி தரேன், இது பண்ணி தரேன், நீங்க ஏதாவது டெபாசிட்ல அமௌண்ட் போடுங்க அப்படின்ட்டு நீங்க உங்களுடைய ஏதாவது ஏமாற்றி ஓடிபி நம்பர் அது இதெல்லாம் கேட்பாங்க. அதனால இந்த பிரத்யோக தாரையில் சிலர் அவர்களுக்கு சாதகமான பலன் அமைவதாகவும் நீங்க உங்களை சிலருக்கு ஏதாவது ஸ்கேம் பண்ண வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். முடிந்த அளவு நீங்கள் இன்று கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருப்பதும் அவசியமாகிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலர் ஏதாவது ஒரு தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது.
தேவையில்லாத வாக்குவாதங்கள் செய்தீர்களானால் குடும்பத்தில் கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். மேலும் மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த பிரத்யோக தாரையில் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் ஜாக்கிரதையுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. ஏன்னா மற்றவர்கள் உங்களை ஏதாவது ஒரு ஏமாற்றுவதற்கும் ஒரு ஏமாற்று பாதையில் ஏதாவது கொண்டு போவதற்கான ஒரு சூழலும் அதை சார்ந்து சில பொருள் இழப்பு வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதாலும் தொழில் சார்ந்து சில முதலீடு வேண்டி சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் இன்று உருவாகும். முடிந்தளவு இன்று கடன் வாங்காமல் எந்த காரியங்களை செய்தாலும் எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது. மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதற்காகவே தோன்றுகிறது. முடிந்தளவு அக்கம் பக்கத்து வீட்டுகளையும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. உறவினர்கள் மத்தியில் சிறு சிறு பிணக்குகள் சில குழப்பங்கள் வர வேண்டிய ஒரு சூழலும் இன்று அமையும். அதை சார்ந்து சில வம்பு வழக்குகள் வர வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். முடிந்தளவு எல்லோரையும் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. வியாபாரத்தை பொறுத்தவரை கொஞ்சம் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் இருப்பதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. ரியல் எஸ்டேட் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த சில லாபத்தொகை கமிஷன் தொகை வருவதில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது. முடிந்தளவு இன்று நீங்கள் உங்களுடைய வரவுக்கும் செலவுக்கும் சரியானபடி இருப்பதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமதாரை ஆக்டிவேட் ஆகும் போது மிகவும் ஒரு திருமணம் நல்ல தாரையாகவே இன்று அமையும். செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழல் உருவாகும். அதை சார்ந்து சுப விரய செலவுகள் வர வேண்டிய ஒரு சூழலும் இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது ஒரு முக்கிய நபரை சந்தித்து அவர்கள் மூலம் ஏதாவது உதவி கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது. நீண்ட நாட்களாக ஒருத்தர்கிட்ட ஒரு விஐபி அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பீங்க, அந்த அப்பாயின்மெண்ட் இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த சேமதாரையில். அவர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது. மேலும் நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொண்டீர்கள், நோய் பூரண குணமாவதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த சேமதாரையில் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் கையில ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா கடனை கட்டிட்டீங்கன்னா கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு சூழல் அமைகிறது. நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இன்று நல்ல செயல்களை செய்வதற்கும் ஒரு முக்கிய நிகழ்வுகளை அரங்கேற்றம் செய்வதற்கும் உகந்த நாளாக அமைகிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சேமதாரையில் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறும் நாளாக இன்று அமையும் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு பயணங்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. தேவையில்லாத பயணங்களையும் பாதுகாப்பு இல்லாத பயணங்களையும் இரவு நேர பயணங்களையும் முற்றிலுமாக தவிர்ப்பதும் அவசியமாகிறது. முடிந்தளவு இன்று வண்டி வாகனங்கள் ஏதாவது ஒரு சில வீண் விரைய செலவுகள் செய்வதற்கான ஒரு சூழல் அமைகிறது. ஏதாவது வண்டி வாகனங்கள் புதிய வண்டி வாகனங்கள் டெலிவரி எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் கண்டிப்பாக அதை தள்ளி போடுவதும் அவசியமாகிறது. பழைய வண்டி கொடுத்துட்டு ஏதாவது பழைய வண்டி இன்னைக்கு ரிப்பேர் ஆகி மெக்கானிக் ஷாப்ல இருந்து எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தாலும் முடிந்த அளவு தவிர்ப்பது இன்று அவசியமாகிறது இந்த விபத்து தாரையில். மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு நலன் கருதி நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது இந்த விபத்து தாரையில் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது என்று ஒரு நீச்சல் பயிற்சி நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி எடுப்பவர்களும் டிரைவிங் ஸ்கூல்ல டிரைவிங் கத்துக்கிறவங்களும் ஹார்ஸ் ரைடிங் போறவர்களும் கொஞ்சம் நிதானத்துடனும் பாதுகாப்பு உபகரணங்களை வைத்துக் கொண்டு நீங்கள் பயிற்சி எடுப்பது அவசியமாகிறது. இந்த தற்காப்பு கலையை கத்துக்கிறவங்களும் கூட கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடனும் கத்துக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். மேலும் இன்று ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சிலருக்கு ஏதாவது விஷ ஜந்துக்களால் சிறு சிறு உபதைகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகிறது. விவசாய கருவிகள் மூலம் சில விரைய செலவுகள் வர வேண்டிய ஒரு சூழலும் இன்று உருவாகும். பெண்கள் ஏதாவது வீட்டுல காய்கறி வெட்டினா கூட சிறு சிறு கையில சிறு காயங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விபத்து தாரையை பொறுத்தவரை முடிந்தளவு எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு நீங்கள் செய்தீர்களானால் இன்று வெற்றி பெறும் நாளாக அமையும்.
உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் வருமானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாளாக இன்று அமையும். மேலும் நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பாக்கி அமௌண்ட் ஏதாவது வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் கண்டிப்பாக அது இன்னைக்கு வருவதாகவே அமைகிறது. மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது வசூல் கடன் பாக்கி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்க போய் கேட்டீங்கன்னா கேட்ட இடத்தில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகிறது. மேலும் தொழில் சார்ந்த புதிய யுக்திகளை கையாண்டு வியாபாரத்தை பெருக்குவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும் இந்த சம்பத்து தாரையில். மேலும் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் புதிய முதலீடுகள் வேண்டிய தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கும் இன்று ஏற்ற நாளாக அமைகிறது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழல் உருவாகும். அதை சார்ந்து திருமணம் சார்ந்து ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது வாடகை பணம் குத்தகை பணம் வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் கண்டிப்பாக இன்று வர வேண்டிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சம்பத்து தாரை. சம்பத்து தாரையை பொறுத்தவரை இந்த வருமானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாளாக அமைகிறது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் அதிகமாக கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மொத்தத்துல இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான நாளாக அமையும். மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலிருந்து 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும், மேலும் உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் செஞ்சிருப்பதாலும் தொழிலில் சில இடர்பாடுகள் இருந்தாலும் நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே கிடைப்பதற்கான ஒரு லாபம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாதிரி உங்களுடைய புதிய யுக்திகளின் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அதன் மூலம் எதிர்பார்த்த சில லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகிறது. கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழல் மாதிரி தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. மேலும் ஏதாவது திருமணம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த மகர ராசி நேயர்களுக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்ம தாரை. இந்த ஜென்ம தாரையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சிறு குழப்பங்கள் இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் சில முடிவுகளில் எடுப்பதில் சில தடுமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்தில் புத்திகாரகன் சஞ்சரிக்கும் போது சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழல் அமையும். மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழல் இருந்தாலும் நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. மேலும் இன்று யாருக்காவது ஒரு கடன் கொடுப்பதோ அல்லது கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்த அளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த ஜென்ம நட்சத்திர காலகட்டங்களில் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் ஏதாவது ஒரு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் ஏதாவது இன்று வாய்மொழி வாக்குறுதியை முற்றிலும் தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே வாய்மொழி வாக்குறுதி கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் இன்று உருவாகும் இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்ம தாரையில். மேலும் சிலர் ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. முடிந்தளவு இந்த ஏதாவது புதிய வண்டி டெலிவரி எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் கண்டிப்பாக தவிர்ப்பது அவசியமாகிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திர தாரை. இந்த பரம மைத்திர தாரையை பொறுத்தவரை மிகவும் ஒரு அற்புதமான தாரையாகும். இந்த பரம மைத்திர தாரையில் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். அதை சார்ந்து சில சுபகரிய செலவுகள் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது சிலருக்கு ஏதாவது வாரிசு உருவாவதற்கான ஒரு சூழலும் அதை சார்ந்து சில நற்செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. மேலும் இன்று பண்ணை தொழிலை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது. இன்று யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் கண்டிப்பாக டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு கடனை கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழல் மிகவும் குறைவாகவே இருக்கிறது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு இன்று சாதகமான நாளாகவே
படுகிறது. இன்று ஏதாவது கேட்ட இடத்தில் ஏதாவது அமௌண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். ஏதாவது கிரைய வேலைகள் ஏதாவது பாதியிலே நின்று போயிருந்தால் இன்று நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் அது நடைபெறுவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து வீடு கட்ட முயற்சி செய்பவர்கள், நிலம் சார்ந்து ஏதாவது ஒரு அப்ரூவல் அல்லது பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் பண்ணை தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழல் உருவாகும். குடும்ப உறுப்பினர்களுடன் ஏதாவது ஒரு இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. சிலர் ஏதாவது ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழலும், அதை சார்ந்து புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். மேலும் வியாபாரம் நிமித்தமாக இன்று பயணங்கள் மேற்கொள்ளுபவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரம மைத்திர தாரையில். கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியில் இருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், உங்கள் ராசியில் இருந்து உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதாலும் இன்று நீங்கள் தொழில் சார்ந்து சில விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் இன்று உருவாகும். அதை சார்ந்து சிறு விரைய செலவுகள் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. குடும்பத்திற்கு இன்று தேவையில்லாத சில விரைய செலவுகள் செய்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. மேலும் அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. இன்று உங்க மூத்த அதிகாரிகள் மூலம் பணி சுமையின் காரணமாக சில கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். முடிந்தளவு இன்று வெளி வட்டாரங்களிலும் அலுவலகத்திலும் குடும்பத்திலும் யாரிடமும் கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடன் இருப்பதும் அவசியமாகிறது. ஏதாவது கோபத்துல டென்ஷனா ஏதாவது பேசிட்டீங்கன்னா அது பிற்காலத்தில் சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திர தாரை. இந்த மைத்திர தாரையில் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சூழலும், மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். மேலும் இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் போதும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகியும் இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களும், மேலும் நீண்ட நாட்களாக வரன் பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கும் இன்று எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் திருமணம் சார்ந்து சில சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் இன்று உருவாகும். இந்த சுப விரய செலவுகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டீர்களானால் அந்த அமௌண்ட் உங்களை விட்டு போக முடியாத ஒரு சூழல் உருவாகிறது. இன்று யாருக்காவது ஒரு கையில அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா முடிந்த அளவு இன்று ஏதாவது ஒரு நிலத்திற்கு அட்வான்ஸ் கொடுப்பதோ அல்லது பிக்சட் டெபாசிட்ல குழந்தைகள் பேர்ல போடுவதோ அல்லது வாங்கிய கடனை கட்டுவதற்காகவோ இன்று நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்களானால் அந்த அமௌண்ட் உங்களை விட்டு போக முடியாத ஒரு சூழல் உருவாகும். இல்லைன்னா அது வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. என் கையில காசு இல்லை, நான் எப்படிங்க வீண் விரைய செலவுகளை செய்வேன் என்று சொல்பவர்களுக்கு ஏதாவது கடனை வாங்கியாவது இன்று வீண் விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். முடிந்தளவு இன்று யாருக்காவது ஒரு யாத்திரைக்காரர்களுக்கு சிறு உதவியும், கருணை இல்லங்களுக்கு சிறு உதவியும் அல்லது முதியோர் இல்லங்களுக்கு சிறு உதவியும், அதாவது கோயில் அன்னதான திட்டத்திற்கு ஏதாவது ஒரு சிறு உதவியும் அல்லது கோயில் திருப்பணிகளுக்கு உங்களால் முடிந்த அளவு சிறு நன்கொடையும் அல்லது பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த ஏதாவது பேனா, பென்சில், ரப்பர் போன்ற பொருட்களை வாங்கி கொடுத்தீர்களானால் இந்த வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும் இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு முடிந்த அளவு சிறு உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு யாரிடம் பேசும் போதும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்று நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா அது சில பிரச்சனைகள் பேச்சின் மூலமாகவே சில வம்பு வழக்குகள் உங்களை தேடி வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மற்றவர்களிடம் பேசும்போது உங்களை கோபத்தில் உங்களை எமோஷனை தூண்டி விட்டு ஏதாவது கோபமா பேச வச்சுட்டு அவங்க ரசிப்பாங்க. ஆகவே முடிந்த அளவு யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது
அவசியமாகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரையும் கொஞ்சம் சக ஊழியர்களிடம் கொஞ்சம் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை கலந்தோசிக்காமலும் கொஞ்சம் நிதானத்துடனும் பேசுவதும் கொஞ்சம் கனிவான வார்த்தைகளை பேசுவதும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். மேலும் இன்று கூடா நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்று பொறுத்தவரை இன்று ஏதாவது கனரக வாகனங்களை இயக்கும் போதும் கனரக இயந்திரங்களில் வேலை பார்ப்பவர்களும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் வேலை செய்வது அவசியமாகிறது. சிலருக்கு உடல் உபதைகள் காரணமாக பணிகளில் நாட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த வதைத்தாரையில் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படி நீங்க பேசுனீங்கன்னா அது கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். குடும்பத்துல ஏதாவது கருவுற்ற பெண்களும் ஏதாவது வயதில் முதிர்ந்தவர்கள் இருந்தார்கள், உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொள்வது அவசியமாகிறது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மீனராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியில் இருந்து 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியில் இருந்து 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதாலும் இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். திருமணம் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் வரன் அமைவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். மேலும் கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகிறது. பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது வருமானம் வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் எதிர்பார்த்த லாபங்கள் வர வேண்டிய ஒரு சூழலும் இன்று அமையும். மேலும் ஏதாவது மனைவியின் மூலம் வாழ்க்கை துணைவியின் மூலம் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் உருவாகிறது. குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது சுப விரைய அதாவது ஜுவல்ஸ் போன்ற சுப விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் இன்று உருவாகும். ஏதாவது ஒரு ஜுவல்ஸ் நகை சீட்டு போட்டிருப்பீங்க, அது இன்று மெச்சூரிட்டி ஆகி இன்று ஏதாவது நகை வாங்க வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும் இந்த மீனராசி நேயர்களுக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக கல்வியில் மந்தமாக இருந்த குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகிறது. ஏதாவது பிஜி படிக்கும் மாணவர்கள் நீண்ட நாட்களாக ஏதாவது அரியர்ஸ் வச்சிருந்தாங்கன்னா இன்று அரியர்ஸில் ஏதாவது எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவதற்கான ஒரு சூழலும் அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். மேலும் அரசு வேலை சார்ந்து ஏதாவது விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த சில நற்செய்திகள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது இடமாற்றம் வேண்டி ஏதாவது சொந்த ஊருக்கு இடமாற்றம் வேண்டி கவுன்சிலிங் ஏதாவது அப்ளிகேஷன் போட்டவர்களுக்கு எதிர்பார்த்த சில நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது அரசு சார்ந்து புதிய டெண்டர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். அதை சார்ந்து ஏதாவது நிலுவையில் இருக்கும் அமௌண்ட் இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த சாதகத்தாரையில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை ஏதாவது நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு எதிர்பார்த்த சில நற்செய்திகள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் இன்று ஏதாவது குலதெய்வம் சார்ந்து பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் தெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் ஒரு சந்தோஷகரமான மகிழ்ச்சிகரமான ஒரு சூழல் உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் முடிந்த அளவு தேவையில்லாத அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது நீங்கள் செய்யும் வேலைகள் அனைத்திலும் சில வீண் அலைச்சல்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். அந்த வீண் அலைச்சல்கள் மூலம் சில மருத்துவ செலவுகளும் மன உளைச்சல்களும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகுவது அவசியமாகிறது. தெரியாத நபர்கள் மூலம் தேவையில்லாத சில இடர்பாடுகளும் பொருள் இழப்புகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். வேலை பார்க்கும் இடத்தில் இன்று யாரிடமும் கொஞ்சம் உங்க நண்பர்களிடத்துல கொஞ்சம் உங்களோட பர்சனல் விஷயங்களை கலந்தோசிக்காமல் இருப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்று உயர் அதிகாரிகள் மூலம் பணி சுமையின் காரணமாக சில கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது இன்று வெளியூர் சார்ந்து பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த சில நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகிறது.
மேலும் இன்று தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் இன்று ஏதாவது ஒரு தேவையில்லாத சில அலைச்சல்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அதிகமாக இருக்கிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களும் தேவையில்லாத விவாதங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க ஒருவர் பேசும் பேச்சுக்கு எதிர்வினையாக பேசினீர்களானால் கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்று பிறந்த நாள் விழா காணும் குழந்தை செல்வங்களுக்கும் இன்று திருமண நாள் விழா காணும் தம்பதியர்களுக்கும் தன்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது கிரகலட்சுமி அஸ்ட்ரோச்சன். நன்றி, வணக்கம்.